Hi students, நம்ம இந்த வீடியோல TN class 10 students பான chapter 2 ஓட important 5 mark question பார்க்க போறோம். First question பாருங்க. Find the sum to n terms of the series 5 plus 55 plus 55 அப்படின்னு கொடுத்திருக்காங்க கொஸ்டின்ல. இந்த மாதிரி எந்த நம்பர்ல கொஸ்டின் கேட்டாலும் அதுல காமனா இருக்கிற நம்பரை வெளில எடுத்துடலாம். இதுல இருந்து 5 வந்து நம்மளால வெளில எடுக்க முடியும். அப்படி வெளியில எடுத்துட்டோம்னா இது 1 ஆயிடும். இது 11 இது 111 இப்படி கிடைச்சிருக்கும் கொஸ்டின். இதுலயும் வந்து n டேர்ம்ஸ் இருக்கும். ஏன்னா காமன் டேர்ம் மட்டும் தான் வெளியே போயிருக்கு. இந்த மாதிரி கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, மல்டிபிள் அண்ட் டிவைடட் பை 9 பண்ணுங்க. எல்லா கொஸ்டினுமே அப்படிதான் பண்ணணும். ஏன்னா 9ன்றத 10 - 1 எழுதும் போது ஒரு ஏபியும் ஒரு ஜிபியும் நம்மளால ஃபார்ம் பண்ணிக்க முடியும். டிவைட் பண்ற 9 வெளியிலே வச்சுட்டு மல்டிபிள் பண்ற 9 உள்ள எடுத்துட்டு போய் எல்லாரும் கூடயும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்ப 9 99 999 அப்படின்னு கிடைக்கும் கொஸ்டின்ல. அண்ட் சோ ஆன் அப் டு இதுல n டேர்ம்ஸ் இருக்கு. இந்த 999 999 அப்படின்ற டேர்ம்ஸை பிரிச்சு எழுத போறோம். எப்படின்னா இப்ப 9 அப்படின்றத வந்து 10 - 1 எழுதிக்கலாம். 99 100 - 1 எழுதிடலாம். இது மாதிரி 999 வந்து 1000 - 1 எழுதிடலாம். இந்த டேர்ம்ஸ் இப்படி போயிட்டே இருக்கு. இதுல 5/9 அப்படியே வச்சுட்டு இந்த 10 100 1000 பாசிட்டிவா இருக்கு. அவங்க எல்லாம் இப்படி ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணிக்கலாம். 10 100 1000 and so on இருக்கு. -1 -1 -1 அப்படின்னும் டேர்ம்ஸ் இருக்கு. இதுல இது வந்து n டேர்ம்ஸ் இருந்துச்சு. இது எல்லாமே ரெண்டு ரெண்டா ஸ்பிளிட் ஆயிருக்கு. ஸோ எல்லாமே வந்து n டைம்ஸ் வரும். இந்த 10 100 1000 இதுவும் n டைம்ஸ் இருக்கும். -1 -1 டெஃபினட்டா எத்தனை டைம்ஸ் வந்திருக்கும்னா n டைம்ஸ் இந்த -1 வந்து என்ன ஆயிருக்கும், ரிப்பீட் ஆயிருக்கும். இப்போ -1 -1 -1 n டைம்ஸ் ஆட் பண்ணா n தான் கிடைக்கும். இப்போ 1 + 1 + 1 5 தடவை ஆட் பண்ணா 5 தானே வரும். அதே மாதிரி மைனஸ்ல இருந்தாலும் எல்லாமே ரெண்டுமே மைனஸ்ல இருந்தா ஆட் தான் பண்ணணும். ஸோ இவங்க எல்லாரையும் ஆட் பண்ணும்போது -n கிடைச்சிரும். இந்த 10 100 1000 வந்து பார்க்க ஒரு ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் மாதிரி இருக்கு. ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனோட SN ஃபார்முலா SN is equal to A into R power n minus 1 by R minus 1 அப்படின்றதான் ஃபார்முலா. இதுல Aன்றது முதல் நம்பர் 10, Rன்றது செகண்ட் நம்பரை ஃபர்ஸ்ட் நம்பரால டிவைட் பண்ணும்போது கிடைக்கிறது. அதாவது 100/10. ஸோ அதுவுமே 10 தான் கிடைச்சிருக்கு. அப்போ ஆரோட வேல்யூவும் 10 தான். அப்போ 5/9 இவங்க வந்து ஒரு ஜிபி ஃபார்ம் பண்ணி இருக்கிறதுனால இந்த ஃபார்முலால A into R power n minus 1 by R minus 1 அப்படின்னு எழுதிக்கலாம். மைனஸ் இந்த 1 1 1 n டைம்ஸ் ஆட் பண்ணும்போது அது n கிடைச்சிருக்கும். இந்த 5/9 உள்ள கொண்டு போய்க்கலாம். ஸோ 5 10s are மேல 50. இங்க வந்து 10 power n minus 1 இருக்கு. கீழே 10 - 1 9 ஆயிருக்கும். வெளியில இருக்க 9 மல்டிபிள் பண்ணும்போது 9 9s are 81 மைனஸ் இந்த n கூட இந்த 5/9 மல்டிபிள் ஆயிருக்கும். இப்போ 5/9 டைம்ஸ் n அப்படின்னு கிடைச்சிருக்கும். இதுதான் SN ஓட சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சம் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் தட் ஆர் இன் AP இஸ் 27 அண்ட் their ப்ராடக்ட் இஸ் 288 இருந்தா அந்த 3 டேர்ம்ஸையும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 கான்சிக்யூட்டிவ்னா என்ன தெரியுமா அர்த்தம்? கண்டினியூஸ் டேர்ம்ஸ்னு அர்த்தம். ஏபியில் 3 கண்டினியூஸ் டேர்ம்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அவங்களோட சம்மோட வேல்யூ 27 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆட் பண்ணா 27 வரும். ப்ராடக்ட் 288 வரும்னா அவங்க 3 பேரையும் மல்டிபிள் பண்ணா 288 வரும்னு சொல்லியிருக்காங்க. லெட் த 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் பி. 3 டேர்ம் எடுக்க சொன்னாங்கன்னா A - D A + D அப்படின்னு எடுங்க. யூஸ்வலா A + D A + 2Dன்னு AP போயிட்டே இருக்கும். ஆனால் இந்த 3 டேர்ம்ஸ்னு எடுக்கும்போது ஏக்கு முன்னாடி இருக்கிற டேர்ம் எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிரும். கொஸ்டின்ல அவங்க கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் லைன் சம்மோட வேல்யூ 27ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சம்னா இவங்க 3 பேரையும் ஆட் பண்ணும். அப்போ A - D + A + A + D இவங்களை நம்ம ஆட் பண்ணோம்னா 27 கிடைக்கும்னு அர்த்தம். -D + D கட் பண்ணிடலாம். 1A 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 ஆட் பண்ணால் 3A is equal to 27. மல்டிபிள் இருக்க 3 அங்கே போனால் டிவைட் ஆகிடும். 27/3 கிடைச்சிருக்கும். ஸோ கேன்சல் பண்ணால் 9. ஸோ ஏயோட வேல்யூ 9 தான். அடுத்த சென்டென்ஸை படிங்க. ப்ராடக்ட் இஸ் 288 அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. கிவன் ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். ப்ராடக்டோட வேல்யூ 288ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பேரையும் மல்டிபிள் பண்ணிடலாம். A - D மல்டிபிள் பை A மல்டிபிள் பை A + D பண்ணும்போது நம்மளோட ஆன்சர் 288ன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. A - Dயும் A + Dயும் மல்டிபிள் பண்ணும்போது இது உங்களோட சின்ன கிளாஸ் ஃபார்முலா. A - Bயும் A + Bயும் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு வந்து A² - B² என்ற ஃபார்முலா கிடைக்கும்ல. அதே மாதிரி இவங்க 2 பேரையும் மல்டிபிள் பண்ணி A² - D² எழுதிக்கலாம். இங்க ஒரு மல்டிபிள் A இருக்கு, இங்க 288 இருக்கு. 9ன்றது ஏயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறதுனால எங்கெல்லாம் ஏ இருக்கோ அங்கெல்லாம் 9 போட்டுக்கலாம். ஸோ இது 9² - D² மல்டிபிள் பை 9 is equal to 288ன்னு கிடைச்சிருக்கு. மல்டிபிள் இருக்க 9 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் டிவிஷனுக்கு போயிடும். இங்கே 81 - D². இந்த 9 ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். இந்த D² அப்படியே இருக்கு. 288/9 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இவங்க 2 பேரும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 9 டேபிளில் 9 3s are 27 பேலன்ஸ் 1 2s are 32 அப்படின்னு கிடைக்குது. நமக்கு தேவை இந்த டியோட வேல்யூ தான்.
ஸோ மைனஸ்ல டி இருக்கிறதுனால டி அந்த பக்கம் கொண்டு போயிட்டு 32 இந்த பக்கம் கொண்டு வந்துக்கலாம். ஸோ 32 பிளஸ்ல இருந்து இங்க மைனஸ்ல வந்துச்சு. டி ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ்ல போயிருக்கும். ஸோ இவங்களை வந்து மைனஸ் பண்ணிடலாம். இவங்களை மைனஸ் பண்ணும்போது 49 கிடைக்குது. இங்க இருக்கிற ஸ்கொயர் இங்க வந்து ரூட் ஆகும். 49 ரூட்ல இருந்து வெளில எடுக்கும்போது 7 அப்படின்னு கிடைக்கும். இப்போ டியோட வேல்யூ வந்து 7 தான். ஸோ ஏயோட வேல்யூ ஆல்ரெடி இங்க 9 நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ டியோட வேல்யூ 7 கண்டுபிடிச்சிட்டோம். கொஸ்டின்ல ஃபைண்ட் த 3 டேர்ம்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த 3 டேர்ம்ஸ் பி ஃபைனலா ஆன்சர் நீங்க எழுதி முடிக்கணும். இந்த 3 டேர்ம்ஸ் என்னவா இருக்கும்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து a மைனஸ் டியா இருக்கும். ஏயோட வேல்யூ 9, டியோட வேல்யூ வந்து 7. இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா ரூட்ல இருந்து வெளில வர ஒரு நம்பருக்கு பிளஸ் ஆர் மைனஸ் 7 ரெண்டு ஆப்ஷனுமே பாசிபிள். ஸோ ஏ வந்து ஏயோட வேல்யூ 9 தான். டியோட வேல்யூ பிளஸ் 7 வச்சு ஒரு தடவை 3 டேர்ம் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி மைனஸ் 7 வச்சும் நீங்க ஒரு 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சு எழுதிடணும். ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரே டேர்ம்ஸ் தான் வரும் பாருங்க. முதல்ல 7 எடுத்தோம்னா 9 மைனஸ் 7 2ன்னு கிடைச்சிரும். ஏயோட வேல்யூ 9, ஏ பிளஸ் டியோட வேல்யூ வந்து ஏ வேல்யூ 9, டி வேல்யூ 7னா 16 அப்படின்னு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A mother divides rupees 207 into 3 parts such that the amount are in AP. 207 rupees 3 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. அந்த அமௌண்ட் வந்து ஏபில இருந்ததுன்னு சொல்லிட்டாங்க. and gives it to her 3 children. The product of the two least amount that the children had is 4623. Find the amount received by each child ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அமௌண்ட் ரிசீவ்டு பை த 3 சில்ட்ரன் வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் ஏபின்னு சொல்லியாச்சு கொஸ்டின்ல. ஸோ இட்ஸ் கிவன் பை 3 அமௌண்ட். ஒரு ஏபியில் 3 அமௌண்ட் எடுக்கணும்னா ஏ மைனஸ் டி ஏ பிளஸ் டி நம்ம எடுப்போம். ஸோ எந்த அமௌண்ட் வந்து 3 பார்ட்டாக பிரிஞ்சுதுன்னா 207 rupees தான் 3 பார்ட்டாக பிரிஞ்சுது. அப்போ இந்த 3 அமௌண்ட்டையும் ஆட் பண்ணால் டெஃபினட்டாக என்ன கிடைக்கும்னா 207 தான் கிடைக்கும். ஸோ கொஸ்டினில் வந்து சம் வந்து 207. அவங்க 3 பேருக்கும் மதர் கொடுத்த அமௌண்ட் ஆட் பண்ணால் 207 வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எடுத்திருக்கிற 3 அமௌண்ட் இவங்க தான். அதாவது ஏ மைனஸ் டி பிளஸ் ஏ பிளஸ் டி இவங்க 3 பேரையும் ஆட் பண்ணால் டெஃபினட்டாக 207 rupees வரும். மைனஸ் டியும் பிளஸ் டியும் கேன்சல் ஆயிருக்கும். 1A ஆட் பண்ணால் 3A ஈக்குவல் டு 207 rupeesன்னு கிடைக்குது. ஸோ இங்கே மல்டிபிள் இருக்கிறதே அங்கே எடுத்துகிட்டு போனால் டிவிஷனுக்கு வரும். அப்போ A ஈக்குவல் டு 207 டிவைடட் பை 3ன்னு வந்திருக்கும். ஸோ இங்கே 6 3s are 18, 69 rupees அப்படின்றது ஏன்ற அமௌண்ட். அடுத்த ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இந்த ப்ராடக்ட் ஆஃப் த டூ லீஸ்ட் அமௌண்ட். இதுல 3 அமௌண்ட் இருக்கு. இதுல 2 லீஸ்ட் எதுனா இருக்கிறதுல லீஸ்ட் ஏ மைனஸ் டி, அதுக்கப்புறம் லீஸ்ட் வந்து ஏ. இந்த 2 பேரையும் மல்டிபிள் பண்ணா 4623 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டின்ல என்ன கிவன்னு கேட்டீங்கன்னா ஏ மைனஸ் டின்ற அமௌண்ட்டையும் ஏன்ற அமௌண்ட்டையும் மல்டிபிள் பண்ணா 4623 வரும் அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஏயோட பிளேஸ்ல இந்த 69 அப்படின்றத நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் ஏயோட பிளேஸில் 69 கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 69 மைனஸ் டி மல்டிபிளர் ஒரு 69 இருக்குது. அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் டிவிஷனுக்கு வந்துடும். ஆக்சுவலாக இங்கே ஒரு 69 நம்ம கிட்ட இருக்குது ஏயோட பிளேஸில். இங்கே மல்டிபிள் இருக்க 69 மட்டும் முதல்ல அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ டிவிஷனுக்கு போயிருக்கோம். ஸோ 4623/69 இதை இப்படி கேன்சல் பண்ணிடலாம். நீங்கள் 3 டேபிளில் கேன்சல் பண்ணிகிட்டே வந்து கூட பண்ணலாம். ஸோ பண்ணும்போது 67 டைம்ஸ் கேன்சல் ஆகுது. ஸோ இங்கே மைனஸ் டி இருக்குது. மைனஸ் டி அந்த பக்கம் கொண்டு போயிட்டு 67 இங்கே கொண்டு வந்துக்கலாம். 69 மைனஸ் 67 ஈக்குவல் டு டின்னு எழுதிடலாம். 69ல் 67 மைனஸ் பண்ணால் 2ன்னு கிடைக்குது. அதுதான் நம்மளோட டியோட அமௌண்ட்டு. ஸோ ஏயும் கண்டுபிடிச்சாச்சு, டியும் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம கொஸ்டினில் அந்த 3 சில்ட்ரனுக்கு கிடைச்ச அமௌண்ட்டை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ த 3 அமௌண்ட்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் அமௌண்ட் வந்து ஏ மைனஸ் டி, அடுத்த அமௌண்ட் வந்து ஏ, அடுத்த அமௌண்ட் வந்து ஏ பிளஸ் டி. இதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய 3 அமௌண்ட். ஏ மைனஸ் டினா ஏயோட வேல்யூ 69, டியோட வேல்யூ 2. அடுத்து ஏனா 69, அடுத்து ஏ பிளஸ் டி 69 பிளஸ் 2. ஸோ இதை மைனஸ் பண்ணால் 67, இந்த 69 அப்படியே வந்துடும். இவங்களை ஆட் பண்ணால் 71. அப்போ இதுதான் அந்த சில்ட்ரன் ரிசீவ் பண்ண 3 அமௌண்ட். ஸோ அமௌண்ட்ன்றதுனால இந்த மாதிரி ருபீஸ் சிம்பிள் போட்டு எழுதிருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த வின்டர் சீசன் let us take the temperature of ஊட்டி from Monday to Friday to be an AP. ஸோ ஏபில இருந்து மண்டே, ஸோ 5 டேஸோட டெம்பரேச்சர் ஏபியில் இருக்க மாதிரி எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேலே கொஸ்டினை கிளீனாக படிச்சுக்கோங்க. The sum of the temperature from Monday to Wednesday, Monday, Tuesday, Wednesday 3 டெம்பரேச்சர் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 0ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 3 டேர்முக்கு ஏ மைனஸ் டி ஏ பிளஸ் டி அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போதான் உங்களை ஆட் பண்ணும்போது 0க்கு ஈக்குவேட் பண்ண நமக்கு ஏ வேல்யூ கிடைக்கும். ஸோ அடுத்த 2 டே இதோட கண்டினியூஸ் டேர்ம்ஸாக இருந்திருக்கணும். ஏன்னா 4வது டே வந்து ஏ பிளஸ் 2டியும், அப்போ 5வது டே வந்து ஏ பிளஸ் 3டியும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்படி தான் 5 டேர்ம்ஸ் நம்ம எடுத்துருக்கணும். எடுத்துட்டு ஸோ இதுதான் உங்களோட மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டேவோட டெம்பரேச்சர். இதை ஆட் பண்ணால் 0 டிகிரி வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ மைனஸ் டி பிளஸ் ஏ பிளஸ் டி ஆட் பண்ணோம்னா நமக்கு 0 கிடைச்சிருக்கு.
மைனஸ் டியும் பிளஸ் டியும் கட் ஆயிருக்கும். 1a ஆட் பண்ணா 3a is equal to 0. மல்டிபிள் இருக்க 3 அந்த பக்கம் போனா டிவைடா தான் ஆகும். அப்ப 0/3ன்னு வந்திருக்கும். அப்ப a யோட வேல்யூ 0. ஸோ a 0 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்ப df அடுத்த சென்டென்ஸ்ல பாருங்க, சம் ஆஃப் த டெம்பரேச்சர் ஃப்ரம் வெனஸ்டே டு ஃப்ரைடே 18 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வெனஸ்டே, நம்மளோட தேர்ஸ்டே, இது ஃப்ரைடே. வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இவங்க 3 பேரோட டெம்பரேச்சர் ஆட் பண்ணா 18 வர்றதா சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல. அப்ப நம்ம எழுதிக்கலாம் a plus d, a plus 2d, a plus 3d இவங்க 3 பேரையும் ஆட் பண்ணா என்னோட ஆன்சர் 18 வரும் அப்படின்னு கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. இது ஒரு 1a ஆட் பண்ணா 3a அப்படின்னு கிடைச்சிருக்கும். பிளஸ் இங்க ஒரு 1d, இது ஒரு 2d, இது ஒரு 3d இவங்க எல்லாரையும் ஆட் பண்ணும்போது 6d அப்படின்னு கிடைச்சிருக்கும் ஈக்குவல் டு 18. a யோட வேல்யூ 0வா இருக்கிறதுனால இது 3aவும் டெஃபினட்டா 0 தான். அதாவது 3 into 0ன்னு கிடைச்சிருக்கும். இது 6d is equal to 18. ஸோ இது 0 into anything 0 தான், இந்த டேர்ம் ரிமூவ் ஆயிடும் இங்க இருந்து. அப்ப 6d is equal to 18. அப்ப d is equal to மல்டிபிள் இருக்க 6 அங்க எடுத்துட்டு போனா என்ன ஆகும், டிவைட் ஆயிருக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணியிருந்தாங்கன்னா d யோட வேல்யூ 3 தான். நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டாங்க, அந்த 5 டேயோட டெம்பரேச்சரும் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஏயும் டியும் கண்டுபிடிச்சாச்சா, இவங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ a மைனஸ் டியோட, ஸோ இதான் 5 டேஸோட டெம்பரேச்சர். ஏக்கு பதிலாக 0, டிக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 0 - 3, ஸோ -3 டிகிரி செல்சியஸ். ஏ வந்து 0 டிகிரி செல்சியஸ் அப்படி எழுதிக்கலாம். இது a plus d, ஸோ a வந்து 0, d வந்து 3, ஸோ +3ன்னு வந்திருக்கும் இங்கே. ஸோ 3 டிகிரி செல்சியஸ். ப்ளஸ் போடலனாலும் பரவாயில்ல, போட்டாலும் ஓகே தான். a வந்து 0, 2 into 3ன்னு வந்திருக்கும். 2 3s are 6 வந்திருக்கும், 6 டிகிரி செல்சியஸ். a வந்து 0, 3 into dக்கு பதிலாக திருப்பி 3 போட்டால் 3 3s are 9 டிகிரி செல்சியஸ்ன்னு கிடைச்சிருக்கும். இதுதான் அந்த 5 டேஸோட டெம்பரேச்சர். ஸோ இப்படி எழுதி கம்ப்ளீட் பண்ணிருங்க. அடுத்த ஒரு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின் பாருங்க. இஃப் m plus 1th term of an AP is twice n plus 1th term அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா m plus 1th term ஓட வேல்யூ வந்து twiceனா 2 டைம்ஸ்னு அர்த்தம். 2 times n plus 1th term இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல. தென் ப்ரூவ் தட். அப்ப நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், டு ப்ரூவ் 3m plus 1th term, அதாவது டேர்ம் வந்து 3m plus 1th term வந்து எதுக்கு ஈக்குவலா இருந்ததுன்னா twice the m plus n plus 1th term இருந்தது. twice எத்தனாவது டேர்ம்னா m plus n plus 1 இந்த டேர்முக்கு வந்து twice இருந்தது. நம்மளுக்கு ப்ரூஃப் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்துல இருந்தும் கண்டிஷனை கண்டுபிடிச்சு இதுல சப்ஸ்டியூட் பண்ணா சேமா வரும். அதான் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ நம்மளோட பேசிக் ஃபார்முலா tn அப்படின்னு இருந்ததுன்னா டேர்மோட ஜெனரல் ஃபார்முலா a பிளஸ் இங்க என்ன நம்பர் இருந்ததோ அதுல. ஸோ இதான் நம்மளோட tn ஃபார்முலா. முதல்ல கொடுத்துருக்க கிவன் கண்டிஷன்ல இருந்து ஒரு கண்டிஷனை கண்டுபிடிச்சு இல்லை சப்ஸ்டியூட் பண்ணாலே சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ tnன்னா a பிளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டியா. இதுல n-க்கு பதிலாக இங்கே m பிளஸ் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். இப்போ இதுக்கு பதிலாக நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னு பாருங்க. a பிளஸ் இங்க n இருந்ததுனால இங்க n மைனஸ் 1 போட்டிருந்தோம். இங்க m பிளஸ் 1 இருக்கு. அப்ப m plus 1 minus 1 போட்டு d போடணும். இந்த plus 1 minus 1 கட் ஆயிடும். which is equal to என்னன்னு கொடுத்திருக்காங்க, 2 times tn plus 1 கொடுத்திருக்காங்க. so 2 times a plus n minus 1 போடும்போது n plus 1 minus 1 into d அப்படின்னு போட்டிருக்கணும். plus 1 minus 1 கட் ஆயிடும். அப்போ a plus இங்க m into d மட்டும் இருந்திருக்கும். இங்க 2 times உள்ள வந்து a plus nd மட்டும் இருந்திருக்கும் உங்ககிட்ட கொஸ்டின்ல. so 2 உள்ள எடுத்துட்டு போயிடலாம். so a plus md is equal to 2a plus 2nd அப்படின்னு கிடைச்சிருக்கும். a எல்லாம் ஒரு பக்கம், d எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க 2a இருக்கு, இங்க 1a இருக்கு. அதனால a அந்த பக்கம் எடுத்து போய்க்கலாம். so 2a minus 1a is equal to இங்க md இருக்கு. இந்த plus 2nd இங்க வந்தா minus 2nd கிடைச்சிருக்கும். அப்ப md minus 2nd அப்படின்றது தான் 2a minus 1aன்றது a தான். so a யோட வேல்யூ இதுதான் உங்களோட given condition. இதை யூஸ் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் சேம்னு நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு பாருங்க. so to proveல இது நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கும் ரைட் ஹேண்ட் சைடுக்கும் ஒரே ஆன்சர் வருதான்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல LHS எடுத்துக்கிறோம். LHSல டேர்ம் 3m plus 1 பார்க்கணும். ஸோ tn ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். a plus n minus 1 into dக்கு பதிலாக n-க்கு பதிலாக இங்கே 3m plus 1 இருந்ததா. அப்போ 3m plus 1 minus 1 into dன்னு போட்டுக்கோங்க. இந்த plus 1 minus 1 கட் ஆயிடுச்சு. அப்போ a plus 3md அப்படின்னு கிடைக்குது. இந்த ஏக்கு பதிலாக நம்ம ஆல்ரெடி கொஸ்டின்ல இங்க என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்னா md மைனஸ் 2nd கண்டுபிடிச்சுக்கோல, சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. md மைனஸ் 2nd இங்க ஒரு பிளஸ் 3md உங்ககிட்ட இருக்கு. இது வந்து ஃப்ரம் 1 யூசிங் 1 தான் நமக்கு இது கிடைச்சது அப்படின்னு அர்த்தம். இந்த md இந்த md ஆட் ஆயிடும். அப்போ 4 times md மைனஸ் 2nd அப்படின்னு கிடைக்குது. இதான் நம்மளோட LHS. நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு, நம்மளோட ப்ரூஃபோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான். இப்போ இதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடையும் கண்டுபிடிச்சிக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடுக்கும் இதே ஆன்சர் வந்து நம்ம சம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரைட் ஹேண்ட் சைடில் அவங்க கேட்டிருக்கிறது 2 times t of m plus n minus 1ஓட டேர்ம்
மைனஸ் இல்லை, இங்கே +1 கேட்டிருக்காங்க. ஸோ இது +1. ஸோ +1th டேர்ம் கேட்டிருக்காங்க. இது சப்ஸ்டியூட் பண்ணால் 2 இன்ட்டு a ப்ளஸ் இங்கே இருக்கிற நம்பர் போட்டு -1 போடணும். m + n + 1 -1 இன்ட்டு d அப்படின்னு கிடச்சிருக்கும் உங்களுக்கு. இந்த +1 இந்த -1 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸில் நம்மக்கிட்ட ஒரு 2 வெளியில் இருக்குது. இந்த ஏக்கு பதிலாக இந்த ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல யூசிங் 1 அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ md - 2nd எழுதிக்கலாம். இங்கே உள்ள நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா ஒரு md ஒரு nd இருக்கு. ஏன்னா d உள்ள மல்டிப்ளை இருக்கும். ஸோ md + nd அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு md இருக்குது, இங்கே ஒரு md இருக்குது. ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 டைம்ஸ் mdன்னு கிடச்சிருக்கும். இங்கே ஒரு nd இருக்குது, இங்கே ஒரு nd இருக்குது. ஸோ இது ஒரு -2 இது ஒரு +1 சப்ட்ராக்ட் பண்ணால் -1nd வந்திருக்கும். உள்ள இந்த 2 கொண்டு போகும்போது 4md - 2nd அப்படின்னு கிடைக்குது. இதுதான் நம்மளோட RHSோட ஃபைனல் ஆன்சர். ஸோ இது வந்து LHSோட ஆன்சர் பாருங்க, 4md - 2nd கிடைச்சது. உங்களோட RHSோட ஆன்சரும் பாருங்க அதே மாதிரி கிடைச்சிருக்கு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கும் ரைட் ஹேண்ட் சைடுக்கும் ஒரே ஆன்சர் தான் வந்திருக்கு. LHS = RHS இருக்கிறதுனால சம் வந்து கம்ப்ளீட்டா ப்ரூவ் ஆயிடுச்சு. இதே கொஸ்டினை நீங்க வேற பேட்டர்ன்லயும் ப்ரூவ் பண்ணலாம். இதுல இருந்து ஒரு ஈக்குவேஷன் எடுத்துட்டு வந்துட்டு அதை யூஸ் பண்ணி நீங்க சப்ஸ்டியூட் பண்ணாலும் இதே மாதிரி வேற ஒரு ப்ரூஃப் கிடைக்கும். அதுவும் கரெக்ட் தான். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.